வணக்கம். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மிக முக்கியமான எம்பியாக இருக்கக்கூடிய கனிமொழி அவர்கள் தற்பொழுது மக்களவையில் பேசும்பொழுது மிக பெரிய ஒரு வார்த்தையை பயன்படுத்திவிட்டார். கிட்டத்தட்ட சபாநாயகர் தற்பொழுது கனிமொழி அவர்களை கண்டித்துள்ளார். தேசத்தை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், தேச தியாகி என்றால் என்ன என்பது உங்களுக்கு என்ன தெரியும் என்று பாஜகவினரை பற்றி பேசியதன் காரணமாகவும் உரிமையில் பேசியதன் காரணமாகவும் சபாநாயகர் தற்பொழுது கனிமொழி அவர்கள் 3 வாரங்களுக்கு மக்களவையில் பேசக்கூடாது என்ற உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். இதன் மூலமாக அவரது தரப்பு வாதங்கள் அனைத்தும் எழுத்துப்பூர்வமாக இருக்க வேண்டும் என்றும் தற்பொழுது அவையில் எதை பேச வேண்டும் என்ற பட்டியலை முதலில் படித்துவிட்டு மக்களவையில் பேச வேண்டும் என்றும் தற்பொழுது சபாநாயகர் கூறியிருக்கிறார். இதை மீண்டும் மீண்டும் செய்தால் அவரது பதவி பறிக்கப்படும் என்றும் தற்பொழுது பேசியிருப்பது மிகப்பெரிய அளவில் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக கனிமொழி அவர்கள் ஏற்கனவே 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக தமிழகத்திற்கு ஆட்சி அதிகாரங்கள் திமுக கையில் வந்தால் தமிழகத்தில் பொருளாதாரம் வளர்ச்சியடையும், கள்ளச்சாராயம் ஒழிக்கப்படும், டாஸ்மாக் மூடப்படும், போதை இல்லாத தமிழகமாக உருமாறும் என்று கனிமொழி அவர்கள் பிரச்சாரம் செய்தார். ஆனால் தற்பொழுது திமுகவின் ஆட்சிக்கு பிறகு அவர் சொன்னது எல்லாம் தற்பொழுது அப்படியே மாறிவிட்டது. தமிழகத்தில் போதை இல்லாத இடமே இல்லை, கள்ளச்சாராயம் விற்காத கிராமமே இல்லை என்பதற்கேற்பதான் தற்பொழுது அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அனைத்திற்குமே பணத்தை கொடுத்து மக்களை அடிமையாகிவிட்டார்கள். தேர்தல் களத்தின் பொழுது காலில் விழுந்து அமைச்சர்களும் எம்பிக்களும் பதவியை பெற்றுவிடுகிறார்கள். அதற்கான பணத்தையும் செலவிட்டு விடுகிறார்கள். மக்களவையில் இவர்களை அனுப்பும் பொழுது கடைசியாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சாதகமாக மக்களவையில் பேசுவதாகவும் கொள்கைகள் மற்றும் திமுகவினர்களது செயல்பாடுகளை மட்டும்தான் மக்களவையில் பேசுகிறார்களே தவிர தொகுதிக்கு என்ன தேவை, அவர்களிடம் இருந்து தொகுதி பங்கீடு தொகையை பெற வேண்டும் என்பதற்காக இதுவரை கனிமொழி அவர்களோ திமுகவை சார்ந்த மற்ற எம்பிக்களோ பேசுவதாக தற்பொழுது வரை தெரியவில்லை. வெளிநடப்பு செய்தால் உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய கேண்டீனிற்கு சென்று அரட்டடிக்கிறார்கள் என்ற வாதங்களும் தற்பொழுது முன்வைக்கப்பட்டு வருகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு மோசமான சூழ்நிலையாக இது பார்க்கப்படுகிறது என்ற செய்தியையும் இதன் மூலமாக பார்க்கப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு பேரிடியாக கனிமொழி அவர்களது செயல்பாடுகள் இருப்பதாக தற்பொழுது இணையதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. கனிமொழி அவர்களது எம்பி பதவியை பறிக்கலாமா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.